அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பொது தமிழுக்காக நியூ சிலபஸ் படி 5000 கேள்விகள் பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் 24ல் 3400, அதாவது அந்த கேள்விகள் 100 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3400 கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதை எக்ஸாம் நாளை எக்ஸாம்னா அதற்கு முதல் நாள் வரைக்குள்ள நம்ம 5000 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணதை பார்த்துட்டு வந்தோம். இப்போ டைரெக்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இருந்து கேள்விகள் எடுத்து கேட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக அதை பயன்படுத்திக்கிங்க. ஏதாவது தவறுகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க கேள்விகளை பார்த்துடலாம். சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் எந்த நூல்? சின்னூல் என்று அழைக்கப்படுவது நேமிநாதம் என்ற நூல்தான் சின்னூல் என்ற அடைமொழி பெயர் பெற்ற நூலாகும். புதுநெறி கண்ட புலவர் என்று யார் யாரை போற்றினார்? ஆப்ஷனில் புதுநெறி கண்ட புலவர் என்று வள்ளலாரை பாரதியார் போற்றினார். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை பின் வருவனவற்றுள் தேர்ந்தெடு. காலம் காட்டும் இடைநிலை பெயரச்ச விகுதி மறைந்து வரும் பெயரச்சம் என்னவென அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, காலம் காட்டும் 3 கால ஊறுகாய், ஊறுகின்ற காய், ஊறும் காய் அப்படின்னு பார்த்துருப்போம். வினைத்தொகை என்று அழைக்கப்படுகிறது. வெறியி என்பது என்ன அளபடை? ஆக்கொண்டு முடிஞ்சா செய்யிலிசை, ஊனா இன்னிசை அப்படின்னு பார்த்துருப்போம். வெறியி என்பது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஈ கொண்டு சொல்லிசை அளபடையாகும். சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. இதற்கு சரியான வினா சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது என்பது சரியான வினா. மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவார். இதற்குரிய வினா என்ன? விடைக்கேற்ற வினா என்ன? ஆப்ஷனில் அப்படி பார்த்தீங்கன்னா மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யாவர் என்பது சரியான வினா. எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. ஐயோ முள் குத்திவிட்டதே, இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். இது பார்த்தீங்கன்னா உணர்ச்சி தொடர் வாக்கியமாகும். கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? வளர்க்கப்பட்டது, வரவேற்கப்பட்டார், பாடப்பட்டது. இதில் பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் என்பது செய்வினை வாக்கியமாகும். இன்மையின் இன்னாதியாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடிமோனை தான் கேட்டிருக்காங்க, பார்த்தவொடனே சொல்லிடலாம். இன்மையின் இன்மையே, இதில் முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னா நம்ம மோனைன்னு சொல்லுவோம். இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. இதில் அடிமோனைன்னு கேட்டதுனால இன்மையின் இன்மையே என்பது அடிமோனை சொற்களாகும். சகமக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்து உயர் எண்ணமெல்லாம். இதில் இயைபுன்னா கடைசி ஒன்று வந்ததுன்னா இயைபுன்னு தெரியும். இதற்கு பார்த்தீங்கன்னா உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் என்பது இயைபு சொற்களாகும். தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள் என்ன? காணல் நீர். இந்த உவமை கூறும் பொருள் மாதிரி காணல் நீர் என்பது இருக்கும் ஆனால் இல்லை, இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது என்பது சரியான ஒன்று. உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெளிவான சீரான பேச்சு என்பது சரியான ஒன்று. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் படா கொடுப்பதும், இதில் விளக்கு என்பது அளபடையில் பொருந்தாத சொல்லாகும். மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள் என்ன? இதில் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் என்பது சரியான பொருளாகும். விழுந்தானை தூக்கிவிட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பது விழுந்தானை அப்படின்னு வரதுனால இது வினையாளனையும் பெயராகும். வளர் என்ற வேர் சொல்லின் வினைமுற்று கேட்டிருக்காங்க. இதில் வளர்த்தல், வளர்ந்து, வளர. இதில் வளர்த்தார் என்பது சரியான வினைமுற்று. வந்தனன் இச்சொல்லின் வேர் சொல்லை தேர்ந்தெடு. இதில் வா என்பது சரியான வேர் சொல். பரப்பு மீன் இச்சொல்லின் வினையடி என்ன?
பரப்பு மீன். இதில் வினையடி பார்த்தீங்கன்னா பரப்பு என்பது சரியான வினையடி. தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல்? தென்னவன் அப்படின்னு தான் வரும். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னவன் இட பெயர் சொல்லை குறிக்கும். விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது என்ன? இதில் என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா விடியல் என்பது காலப்பெயரை குறிக்கும். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் எந்த இடம்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா திருவரங்கத்தில் தான் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடமாகும். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர் தான் இந்த வரியை பாடியவராவார். தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் யார்? தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார் ஆவார். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை தொல்காப்பியம் தான் என்ன பண்ணுச்சு? வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூலாகும். சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலேடையாக பாடிய புலவர் யார்? சிவனுக்கும் வாழைப்பழத்திற்கும் யாருன்னு பார்த்தீங்கன்னா அழகிய சொக்கநாத பிள்ளையாவார். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். இது எல்லா இதுலேயும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த நூல் மனோன்மணியம் ஆகும். இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன், கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? இந்த கூற்றை கூறுபவன் வீமன் ஆவான். சரியான இணையை தேர்க. இதில் நவ்வி, மான் என்பது சரியான இணை. புனல், மேகம், உகுதல், நீர், முகில், சொரிதல் இதெல்லாம் தவறான ஒன்று. வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா தூது தான் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூலாகும். நச்சிலை கோக்கோதை நாடு என்று குறிக்கப்படும் நாடு எந்த நாடு? நச்சிலை வேல் கோக்கோதை நாடு அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா சேர நாடு தான் அவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எந்த தொகுப்பில் உள்ளது? அவருடைய குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 1000 உள்ளது. அருண்மொழி தேவர் என்று இயற்பெயர் உடையவர். இதெல்லாம் மறக்க மாட்டோம். சேக்கிலார் ஆவார். ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்தனல் தீன் எனுஞ்செல்வமே பழுத்த சேனகர். இதுல தீன் என்பதன் பொருள் என்ன? தீன் என்பது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா மார்க்கத்தை குறிக்கும். மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய காண்டம் என்று 3 காண்டங்களும் இடம்பெற்ற நூல் பரஞ்சோதியாரின் திருவிளையாடற் புராணமாகும். கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? கோவலன் வந்து தன் தீது இழல் என்று மாதவியை குறிப்பிடுகிறான். உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்ற நூலை இயற்றியவர் யார்? அது சிலப்பதிகாரம் உரைப்பாட்டு மடை என்று அழைக்கப்படுகிறது. அதை இயற்றியவர் இளங்கோவடிகள். உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுவென மணிமேகலை சுட்டுகிறது? உலக உயிர்களுக்கு உண்டி உடை உரையில் கொடுப்பது அறம் என மணிமேகலை சுட்டுகிறது. சரியான இணையை தெரிவு செய்க. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நொடை என்பது விலையை குறிக்கும். இதுதான் வந்து சரியான ஒன்று. பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் எந்த இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். இது தமிழ் ரிலேட்டடாகவும் ஒரு முக்கியமான கேள்வி. ப்ரீவியஸில் அதாவது பழைய கொஸ்டினில் தமிழில் அறிவியல் செய்திகள்னே நம்ம ஒரு டாபிக் படிச்சிருப்போம். சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எந்த நூல்? அந்த நூல் பார்த்தீங்கன்னா பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடலாகும். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் நம்ம முல்லைப்பூ சின்னதாக இருக்கும் அப்படிங்கிறத ஷார்ட்கட்டாஸ் பார்த்துருப்போம். முல்லை பாட்டு. கம்பராமாயணத்தின் புகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும். புகப்படலம் பார்த்தீங்கன்னா கங்கை படலம் என்றும் அழைக்கப்படும். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர். கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் எந்த காண்டம்? இதில் சுந்தரகாண்டம் எத்தனையாவது காண்டம் அப்படின்னு கேள்விகள் வரும். 5ஆம் காண்டம். சுந்தரகாண்டத்தில் தான் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டமாக விளங்குவது சுந்தரகாண்டமாகும். ஏலாதி இது நமக்கு இருக்கு. எந்த நூல் வகையை சார்ந்தது? இதில் 14 கீழ்கணக்கு நூல் வகையை சார்ந்தது ஏலாதி.
மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்கள். இதில் எந்த ஆப்ஷன் வராது. இதில் திரிகடிகம், ஏலாதி, இதுதான் சரி. நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, புறநானூறு, திருக்குறள், நாலடியார், திரிகடிகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம், இதெல்லாம் மருந்து பெயரில் அமைந்த நூல்கள். மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஔவையார் ரிலேட்டடாக நமக்கு நியூ சிலபஸில் இருக்குது. இந்த வரி இடம்பெற்ற நூல் பார்த்திங்கன்னா மூதுரை. மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பாடியவர் ஔவையார் ஆவார். திருக்குறளை லத்தீன் மொழியில், இதில் திருக்குறளும் இருக்குது, வீரமா முனிவரும் சிலபஸில் இருக்காரு. வீரமா முனிவர் என்பது அவர் தான் லத்தீனில் திருக்குறளை மொழிபெயர்த்தவர் ஆவார். பெரியாரை பேணி தமரா குழல். இதில் தமர் என்பதன் பொருள் என்ன? தமர் என்பது பார்த்திங்கன்னா துணை என்பதை குறிக்கும். கடைசி ஒன்று, கிடைத்தற்கரிய பேறுகளெல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது. இதில் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி தான், பெரியாரை துணை கொள்ளல் என்பது தான் கிடைத்தற்கரிய பேறுகளெல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுகிறார். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகமாகும். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? அறிஞர் அண்ணா அவர்கள்தான் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் ஆவார். சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார்? வள்ளலார். ராமலிங்க அடிகளார் தான் சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவராவார். மூலிகை நோயறிந்து பொருத்துக. இதில் ஆவாரம்பூ எதற்கு பயன்படுகிறது? வாழைப்பூ, வல்லாரை, முடக்கத்தான் இலை. ஆவாரம்பூ சர்க்கரை நோயை குணப்படுத்த, வாழைப்பூ வயிற்றுப்புண்ணை தடுக்க, வல்லாரை நினைவாற்றல், முடக்கத்தான் இலை மூட்டு வலியை போக்க உதவுகிறது. ஆப்ஷன் சி சரியான ஒன்று. பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புதுக்கவிதையில் படம் பிடித்தவர். புதுக்கவிதையில் படம் பிடித்தவர், பிடித்து காட்டியவர். புதுக்கவிதை ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்துல் ரகுமான் அவர்கள். முசிறி துறைமுக பட்டணத்தில் பந்தர் என்று பெயரிட்டப்பட்ட இடம் எது? பந்தர், அந்த பகுதியின் பேர் பந்தர் என அழைக்கப்பட்டது. அது யார் வாழ்ந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா அரேபியர் வணிகம் செய்த இடம்தான் முசிறி துறைமுக பட்டணத்தில் பந்தர் என்று அழைக்கப்பட்டது. அடுத்த ஒன்று பொறுத்துக. இது சந்தை சார்ந்த கேள்வி. தோவாளை, அய்யலூர், ஈரோடு, நாகப்பட்டினம். தோவாளையில் பூச்சந்தை, அய்யலூர் ஆட்டுச்சந்தை, ஈரோடு ஜவுளிச்சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை. ஆப்ஷன் சி சரியான ஒன்று. மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் வாழ்ந்த காலம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வாழ்ந்த காலம் என்ன? ராமாமிர்தம் அம்மையார் வாழ்ந்த காலம் 1883 முதல் 1962 ஆண்டு வரை. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் யார்? சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் பாரதியார். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? எகர ஒகர வரிசை எழுத்துகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். இவர் நம்ம சிலபஸ்ல இருக்காரு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்தகுடி என கூறும் நூல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழின் தொன்மை ரிலேட்டடாக இந்த கேள்விகள்லாம் முக்கியம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்தகுடி என கூறும் நூல் பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பாமாலை. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகம் சுட்டப்படும் பகுதி எது? அதில் தாலமி என்னங்கிறாரு, மல்லியர்பா அப்படிங்கிற துறைமுகமாக இருந்தது. அது சுட்டும் பகுதி. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் தான் மல்லியர்பா என்று துறைமுகமாக சுட்டப்படும் பகுதியாகும். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் எனும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள். மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்குடை முறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர். இவர் நம்ம சிலபஸில் இருக்காரு, காயிதே மில்லத். மணக்குடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்குடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் காயிதே மில்லத் ஆவார். அடுத்த ஒன்று பொறுத்துக. வீரமாமுனிவர் பிறந்த நாடு? ஜியு போப் கால்டுவெல் சீகன் பால்கு.
வீரமா முனிவர் இத்தாலி, ஜியு போப் இங்கிலாந்து, கால்டுவெல் அயர்லாந்தில் பிறந்தார், சீகன் பால்கு ஜெர்மனியில் பிறந்தவர். ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார்? இவர் பாவலரேறு நம்ம சிலபஸில் இருக்காரு. கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் அவர்கள். முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். இந்த கூற்றை கூறியவர் ஊவேசா. ஊவேசாவும் நம்மளதில் இருக்காரு. வித்தியாபியாசம் என்பது என்ன? வித்தியாபியாசம் என்பது கல்வி பயிற்சியை குறிப்பதாகும். அடுத்த ஒன்று, தே.பொ. மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல். சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. தே.பொ. மீனாட்சி சுந்தரனார். இதில் நியூ புக்கோ ஓல்டு புக்கில் இவரை பற்றி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒருவரி வினாக்களில் வேணா வரும். இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நல்லா பார்த்துக்கிறது நல்லது. இவர் சார்ந்த தகவல்களை. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார்? திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் பரிதிமாறு கலைஞர் ஆவார். அடுத்தது, மொழியுடன் பொருத்துக. வட்டார மொழினா என்ன? கிளை மொழி, எழுத்து மொழி, பேச்சு மொழி. இதில் வட்டார மொழி இருக்குது. கிளை மொழினா நம்ம தமிழிலிருந்து பிரிந்த மொழிகள், கன்னடம், தெலுங்கு. எழுத்து மொழி வந்து உணர்ச்சி மொழியாக இருக்கு. சரி, எழுத்து மொழி நாளேடுகளில் இருக்கு. பேச்சு மொழி தான் வந்து உணர்ச்சி மொழியாக உள்ளது. ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று. வட்டார மொழி இருக்குது. கிளை மொழி கன்னடம், தெலுங்கு. எழுத்து மொழி நாளேடுகளில் பயன்படுகிறது. பேச்சு மொழி உணர்ச்சி மொழியாக உள்ளது. தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசைகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் அவர்கள். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் எந்த நூல்? இதில் நாடக அரங்க அமைப்பு, மேடை காட்சி, திரை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் ஆகும். மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் பா. வண்ணன் அவர்கள். மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் ஆவார். மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை என்ன? தமிழின் முதல் சிறுகதை இது வந்து பார்த்தீங்கன்னா மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா குளத்தங்கரை அரச மரம் என்ற சிறுகதை ஆகும். பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பாக இலக்கணம் கூறும் நூல் எந்த நூல்? பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம்னு எப்படி சொல்றோம்னா தண்டியலங்காரம். இது தொடர்பாக இலக்கணத்தை கூறுகிறது. சரியான விடையை தேர்வு செய்க. கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி பற்றி சரியான செய்தியை தேர்ந்தெடு. தாமரை திருவிருது பெற்ற நா. முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர். கலைஞாயிறு நா. முத்துசாமி நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர். நா. முத்துசாமி அவர்கள் தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 2, 3 சரி. இதில் புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர் என்பது தவறு. இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் அந்த சாந்திநிகேதன் மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ளது. நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் யார்? நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை. யாருன்னு பார்த்தீங்கன்னா கந்தர்வன் அவர்கள். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம். இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்வி. முடியரசன் நம்ம நியூ சிலபஸில் இருக்காரு. பூங்கொடி என்பதுதான் தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரையிசை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன் அவர்கள். இவரும் நியூ சிலபஸ் படி கண்ணதாசனும் இருக்காரு. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். எது உம்மை தொகை? உம்முங்கிறது மறைந்து வரும். அண்ணனும் தம்பியும் அப்படிங்கிறது தான் உம்மை தொகை. அதில் அண்ணன் தம்பின்னு வந்திருக்கு. இதில் உம்மை தொகை அண்ணன் தம்பி. செல்வி செய்தாள் என்பதன் பிறவினை என்ன? செல்வி செய்தாள் இதனுடைய பிறவினை
அதில் பார்த்தீங்கன்னா செல்வி செய்வித்தாள் என்பது பிறவினையாகும். பெயருக்கேற்ற வினை மரபினை தேர்ந்தெடு. செய்யில், இதில் வந்து பார்த்தீங்கன்னா வினை மரபு செய்யில். இயற்றினான் என்பது வினை மரபாகும். சரியான ஒன்றை இனம் காண்க. அவன் சிகப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். அது சிகப்பு சட்டு, சிகப்பு மேலங்கி. இது அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள். எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார். உள்ளொன்று வைத்து புறம்பொன்று பேசுபவர் உறவு வேண்டாம் என்று வள்ளலார் குறிப்பிடுகிறார். இன்சொல், இதனுடைய எதிர்சொல் என்ன? இன்சொல் இனிமையான சொல். வன்சொல் தான் இதற்கு சரியான எதிர்ச்சொல். நண்பாற்றராகி நயமில செய்வார்க்கும், இதில் நயம் இல்லை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல். இதில் நன்மை இல்லை, அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நன்மை என்பது எதிர்ச்சொல்லாகும். அம்மானை பற்றி தவறான. அம்மானை ஒரு வகை காய் விளையாட்டு. இதில் ஒரு உரையாடல் விளையாட்டாக இருக்கும். பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது. அம்மானை விளையாட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் இருந்தால் போதும். இதற்கு 10 பேர் என்பது தவறான ஒன்றாகும். கீழ் உள்ளவற்றில் பொருந்தா சொல்லை. செம்மை, கருமை, பசுமை. அப்போ எளிமை என்பது பொருந்தா சொல்லாகும். ப்ரொபோசல் என்ற அலுவலக கலை சொல்லுக்குரிய தமிழாக்கம். இதற்கு கருத்துரு என்பது சரியான தமிழாக்கம். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு எது? அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ், புதை சாக்கடை என்பது சரியான விடை. ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள். கரி, கரி. ரகர வேறுபாடு. கரிங்கிறது யானையை குறிக்கும். காய்கறி அது என்பது கரியை குறிக்கும். பொருந்தா இணையை கண்டறிக. கோலம், அழகு, குளவி, குழந்தை, கூரை, புடவை. இதில் பூலம் அப்படின்னு வந்திருந்தா தான் தானியம். இந்தலா வந்திருக்கு, அதனால தவறான இணையாகும். தே என்பதன் பொருள் என்ன? ஓரெழுத்து ஒரு முறையில். தே என்பது கடவுளை குறிக்கும் சொல்லாகும். பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பூ என்பது பூமியை குறிக்கும் சொல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள். இதற்கு நம்ம பார்த்துருப்போம். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்பது சரியான தொடர். முறையான சொற்றொடரை கண்டறிக. தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது, விழிகளை இழந்துவிட்டால் கூட என்று எண்ணியவர் இளங்குமரனார். இதில் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் இளங்குமரனார் என்பது முறையான தொடராகும். பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் தனிநாயகம் அடிகள் என்பது சரியான ஒன்று. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு. இதில் உயிரெழுத்தில் உ, ஏ வந்துடுது. உழவு, ஏர், மண், மாடு என்பது சரியான அகரவரிசை. கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.